நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025வது வருடமானது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, மார்கழி மாதம் 17ஆம் தேதி குறிப்பா புதன்கிழமை பறக்குதுங்க. இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான பயிற்சிகள் இருக்கு. அதாவது திருக்கணிதப்படி சனிக்கு பயிற்சியானது 29/3/2025 சனிக்கிழமையும், அடுத்து குருவானவர் 14/5/2025 புதன்கிழமையிலையும், ராகுகேது பயிற்சியானது 18/5/2025 சனிக்கிழமையிலையும் நடக்குதுங்க. குறிப்பா இந்த வருடம் சனி பயிற்சி சனிக்கிழமையிலேயே நடக்கிறது பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விசேஷமா கருதப்படுதுங்க. ஆக மொத்தம் இந்த வருடமானது இந்த கிரக பயிற்சிகளினால் 2ஆ பிரிச்சு உங்களுக்கு கலப்பு பலனா கொடுக்க போகுதுங்க. அதாவது வருடத்தோட முற்பகுதி, வருடத்தோட பிற்பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவையான பலனா இந்த 2025வது வருடமானது இருக்க போகுதுங்க. இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறதுக்காக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மீனராசிக்காரங்களுக்கான இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மீனராசிக்கான அதிபதி குரு பகவானுங்க. இந்த மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கற்பனை திறன் இருக்குங்க. தன்னலமற்றவர்கள், எல்லாத்தையும் தன்னை மாதிரியே நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்க கேட்டா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை, எல்லாத்தையும் ஒரே மாதிரியா மதிக்கக்கூடிய ஒரு குணம் இவங்க கிட்ட இருக்கும். இவ்வளவு சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கவலை இருக்குங்க. இப்பயே எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க மீனராசிங்க ஜென்மசனி ஆரம்பிக்க போகுதுங்க, எங்க பையனும் மீனராசிங்க, நானும் மீனராசிங்க, எனக்கு எப்படிங்க இருக்கும் எங்க குடும்பத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் இப்போ ரொம்ப கவலையா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பயப்படவே வேணாங்க. ஜென்ம சனி அப்படின்னா உங்களுக்கு மீனராசி குருவோட வீடுங்க. அதனால பெரிய தொந்தரவுகளை பண்ண மாட்டாரு. இருந்தாலும் நான் சொல்ல ஒரு விஷயத்த நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் இந்த ஜென்ம சனி காலத்தை ரொம்ப ஈஸியா கடந்துடலாம். தினமும் காலையில நேரமா எந்திரிக்கணும், நைட் சீக்கிரமா தூங்கணும், காலைல நேரமா எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்றது, உடல் உழைப்பு அதிகமா கொடுக்கறது, அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே செஞ்சு முடிக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க மிஸ்யூஸ் பண்ணி பேசுறதுக்கான வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் பேசாம இருந்தீங்கன்னாவே உங்க கூட வேலை செய்யறவங்கள மதிக்கிறது, உங்ககிட்ட வேலை செய்யறவங்கள மரியாதையா நடத்துறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமா இருக்குங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பயப்பட வேணாம். குறிப்பா பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, குரு இந்த வருடத்தோட பிற்பகுதியில 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போறாரு. இது ஒரு மத்தியமமான பலனை கொடுக்குங்க. ராகு 1ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு போறாரு. இதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன். கேது 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. இது சூப்பருங்க. கேது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலத்தை உங்களுக்கு இந்த வருடம் கொடுக்க போறார். சனி மட்டும் 12ஆம் இடத்துல இருந்து 1ஆம் இடத்துக்கு போறாரு. இதுக்கு நான் சொன்ன அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு பொதுவா உத்தியோகம் எப்படி இருக்கும்னா, வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகுங்க. புதிய வேலையை மாற்றணும்னு நினைக்கிறேன்னா கொஞ்சம் கவனமாக ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுங்க. இப்போ நிறைய ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை கூட நீங்கள் உங்களோட திறமையால் கடந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இது இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் சூப்பராக இருக்குங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நிறையா பயணங்கள் போவீங்க. ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களோட கடின உழைப்புக்கு ஒரு அற்புதமான ஒரு பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்குங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறத்துக்காக நல்ல சுறுசுறுப்பாக மாணவர்கள் படிக்கணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல், கருத்து வேறுபாடு தவிர்த்துக்கிறது நல்லது. சேமிப்பு கொஞ்சம் முக்கியமாக அவசியங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க காதல் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் வண்டி வாகனங்களங்க போகும்போது கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக இருக்கும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு வருடத்தோட பிற்பகுதியில் வராருங்க. இதனால ரொம்ப நாளாக வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு அவளுக்கு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுதுங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நன்மை, அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்கு. 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறாரு. அப்ப இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு. ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பு வச்சுக்காம இருந்தீங்கன்னா கட்டாயம் திருமணம் நடைபெறும்.
வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசி விட்டு குடுத்து போறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம வந்து 10ஆம் இடத்த வந்து குரு பார்க்குறாருங்க. தொழில் ஸ்தானத்த வந்து குரு பார்க்குறனால தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பா வந்து 40 வயசுக்கு மேல இருக்கவங்க 2வது சுற்று நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் தொழில் அற்புதமா இருக்கும். ஆனா தொழில பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் பத்தாது. பொழுதன்னைக்கும் உழைச்சுட்டே இருக்க மாரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா, அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்குங்க. உங்களோட பேர், புகழ் உத்தியோகத்தின் மூலியமாக, தொழில் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையோட இணைஞ்சு தொழில் பண்றவங்களுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். உடற்பயிற்சி மட்டும் அவசியங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 12ஆம் இடத்த வந்து குருவோட பார்வைப்படுது. அப்ப நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு, வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. அங்க வந்து பிஆர் விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெறைய வந்து சீசனபிள் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு குணமாகக்கூடிய அமைப்புங்க. இந்த 12ஆம் இடத்துல ராகுவும் இருக்காருங்க. அதனால கட்டாயம் வெளிநாடு சம்மந்தப்பட்டு தொழில் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நெனைக்கிறவங்க, அங்கருந்து இங்க வந்து செட்டில் ஆகணும்னு நெனைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலகட்டமா இருக்குங்க. உங்களோட பேர், புகழ் அதிகரிக்கிறதுக்கான விஷயங்கள கட்டாயம் ராகு பகவான் வந்து உங்களுக்கு பண்ணுவாருங்க. கேதுவ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு வருவாருங்க. 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். அதாவது இருக்கிற இடத்த சுருக்குறவர் கேது. அப்ப உங்களுக்கு நோய்கள் இருந்தா குணமாகும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா சாதகமா முடியும். உத்தியோகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாகும். இந்த மாரி உங்களுக்கு எல்லா விதத்திலயும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்லது பண்ணி குடுப்பாருங்க. நெறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல இந்த மீனராசிக்காரங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க. சனி பகவான பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க ஜென்மத்துல இருக்காரு. அதனால மனச எப்பயும் தெளிவா வச்சுக்கோங்க. பெருசா எதுவும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். புதிய நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னா, அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆயில் புல்லிங் டெய்லியும் ஆயில் புல்லிங் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு. உடம்புல சூடு வந்து குறையும். கழுத்து, முதுகு, ஷோல்டர் பெயினு, கை, கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முறையா நீ எக்ஸர்சைஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்லேருந்தும் தவிர்த்துக்கலாம். அடுத்து சனி உங்களோட ராசியிலேருந்து 3ஆம் இடத்த பார்க்குறனால, கொஞ்சம் பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருங்க. மிஸ்கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கவங்க, மீடியால இருக்கவங்க, கலைத்துறையில இருக்கவங்க, அதாவது பொதுவா பேசும்போது கவனமா இருங்க. ஆனா அவார்டெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. குறிப்பா பெண்கள் செல்ஃபோனு, சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணும்போது கவனம். அதுலயும் குறிப்பாங்க பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க வந்து சோஷியல் மீடியாவையும், செல்ஃபோனையும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப, 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 ரொம்ப கவனமா இருக்கணுங்க. இது இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல வந்து வாங்கி தரும். கொஞ்சம் கவனமா இருங்க இருங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேங்க. ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்த வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க. கணவன் மனைவிய வந்து விட்டு குடுத்து போறது நல்லதுங்க. அப்படிதான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த சமயத்துல எதுவா இருந்தாலும் வாழ்க்கை துணைகிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு போறது நல்லதுங்க. பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டயும் கொஞ்சம் விட்டு குடுத்து போறது ஒரு நல்ல அமைப்ப குடுக்குங்க. அடுத்து 10ஆம் இடத்த வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க. தொழிலுக்காக நீங்க போடக்கூடிய அதிகப்படியான உழைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான காலகட்டத்த குடுக்கும். தொழில் ரீதியான பயணங்கள் நன்மை குடுக்குங்க. அந்த பயணங்கள்ல கொஞ்சம் பாதுகாப்பா போறது ரொம்பவே நல்லதுங்க. மீனராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், நீங்க அடுத்தவங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து உங்களால முடிஞ்ச உதவிய செய்றீங்களோ, இந்த காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா, அடுத்தவங்க கேட்காம உதவி வாலண்டியரா போய் பண்ணாதீங்க. அதுவும் உங்களுக்கு தேவையில்லாம ஒரு சிக்கல குடுக்குங்க. ஆனா, உங்களோட உழைப்புக்கு தகுந்த பலன், உங்க முயற்சிக்கு தகுந்த பலன் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வருடத்தை இன்னும் ஒரு சிறப்பான வருடமா மாத்திக்கணும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயர் வழிபாடும், மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமைகள்ல உங்களால முடிஞ்ச உதவி, இப்ப மழை காலமா இருக்கனால குடை வாங்கி தர்றது, இல்லைன்னா கம்பளி வாங்கி தர்றது, உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்களுக்கு இந்த வருடத்துக்கான முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்த ஷேர் பண்ணுங்க. உங்க ஜாதகத்த முழுமையா அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ சொல்றேங்க. நன்றி, வணக்கம்.